கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரமும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் குறித்த மூட நம்பிக்கை எதிராக வேதத்தில் உள்ள உண்மையான சத்தியத்தை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். சென்ற முறை நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். எப்படியெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை வைத்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அதை வைத்து தவறாக செயல்படுகிறார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அதன்படியாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை மையமாக வைத்து அன்றைக்கு கைகள் வைத்தால்தான் அல்லது ஜெபம் பண்ணாதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வாதங்கள் எல்லாம் ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சகோதரர் அருமையாக விளக்கினார். மட்டுமல்ல, இப்பொழுது நாம் எப்படி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிறோம் என்பதற்கு எபேசியர் 1:13-14 அந்த வசனங்களை சுட்டிக்காட்டி, அதுதான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதுதான் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற காரியத்தை ஆணித்தரமாக உறுதிப்படுத்தினார். ஒருவேளை அந்த செய்தியை பார்க்காமல் இதை பார்க்கிறவர்கள் அந்த முதல் பாகத்தையும் பார்க்கும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்படியாக சகோதரர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். வணக்கம் பிரதர். நன்றி. தேங்க்யூ பிரதர். சென்ற நிகழ்ச்சியிலே அநேக காரியங்களை குறித்து பார்த்தோம். அப்போது நாம் பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இன்றைக்கு நடைபெறுவது போல பரிசுத்த ஆவியானவர் வந்தால் உருண்டு புரண்டு விகாரமாக கை வைத்து உடல் மொழி அடிப்படையிலே இந்த காரியம் செய்ய பயந்தார். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை மற்ற சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். ஆனால் அப்படி சொல்லும் போது இல்லை, பரிசுத்த ஆவியானவர் தெளிந்த புத்தியோட என்று வசனம் இருக்கிறது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் வரும்போது சில வெளிப்புறத்தில் இருக்கிற மக்கள் பார்க்கும்போது அவர்கள் இப்படி மதுபானம் குடித்தவர்களை போல எல்லாம் நினைப்பார்கள். இதற்கு வேதத்தில் ஆதாரம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை காண்பித்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் வந்தபோது அவர்களை பார்த்த சில மனிதர்கள் இவர்கள் விரைத்திருக்கிறார்கள் சொன்னார்கள். அதே போலதான் நாங்கள் பரிசுத்த ஆவியானவர்களால் இப்படி விகாரமாக உடல் மொழி எழுத்தை பார்த்து நீங்கள் கிண்டல் அடிக்கிறீர்கள் என்று சொல்லி சொல்கிறார்கள். இதற்கு என்ன விளக்கம்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதரர் அவர் மூலமாக இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான சத்தியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனா இருக்கிறேன். தேவன் எனக்கு கொடுத்த இந்த நல் வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறேன். ரைட். பொதுவாக நாம எந்த ஒரு சத்தியத்தை ஸ்தாபிக்கிறதா இருந்தாலும் சரி, வேதாகமத்துல அவைகளை கொண்டு வசனம் எந்த அடிப்படையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை சரியாய் நிதானித்து அதை நம்மளுடைய வாழ்க்கையில நாம் பயன்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் வரக்கூடிய ஆதி அப்போஸ்தலர்கள், அதாவது 2ஆம் அதிகாரத்துல அவங்க எந்த மாதிரியாய் அதை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்க ஒரு கூச்சல் இருந்ததாக அதை பார்க்கக்கூடிய மற்ற ஜனங்கள் இவர்கள் ஏதோ குடித்து விட்டு மதுபானத்தினாலே நிரம்பி இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பேசுகிறதை அடிப்படையா வச்சுக்கிட்டு இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது அந்த மாதிரி தான் இருக்கும் என்பது போன்ற ஒரு போதனை இருக்கிறது. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 2ஆம் அதிகாரத்துல அந்த வார்த்தை வருகிறது. நல்லா பார்த்தோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் மதுபானத்தினாலே நிரம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்துல பேசுகிறார்கள். பாருங்க, ரெண்டு கூட்டத்தார் அந்த இடத்துல வெளிப்படுத்தப்படுகிறார்கள். ஒரு கூட்டத்தார் 11வது வசனம் பாருங்களேன். கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். இவங்க யாரு? இவங்களும் தேவனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் தான். அந்த 120 அப்போஸ்தலர்கள், அதாவது 120 பேர், 120 அப்போஸ்தலர்கள் அல்ல, மேல் வீட்டு அறையில அந்த 100 பேருக்கு மேற்பட்ட மக்கள் கூடி இருக்கிறாங்க. அந்த கூட்டம் அல்லாத ஜனங்கள் ஒரு கூட்டத்தார் என்ன சொல்றாங்க? கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ரைட். இது என்னமாய் முடியும் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். 12வது வசனம் எப்படி சொல்லுகிறது? சரி, 13வது வசனம் பாருங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். ரைட், ஓகே. இந்த 2 வகையான ஜனங்களுக்கும் ஒருத்தவங்க பார்த்தா சரியா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வேற ஒரு பாஷையில பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர்கள்
சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே சமயத்துல இன்னொரு குரூப் என்ன சொல்றாங்க? இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறாங்க. ஏன் அப்படி அவங்க சொல்லுவதுண்டு? ரொம்ப சிம்பிளா விளக்கிடலாம். இவங்க பேசக்கூடிய பாஷை, அதாவது அன்றைக்கு இருந்த ஜனங்கள் மேல்வெட்டில் அறை இருந்தவங்க எத்தனை விதமான பாஷைகளை பேசினாங்க? நல்லா கவனிச்சுக்கங்க. வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. இது என்னுடைய சொந்த கருத்து இல்ல. நல்லா பாருங்க. 8வது வசனம். அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எத்தனை பாஷைகளிலே இவங்க பேச கேட்டிருக்கிறாங்க? அதுக்கு இல்ல 9வது வசனம். பார்த்தரும், மேதரும், எலாமீத்தரும், மெசபத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே, லீபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்கள், யூதர், யூத மார்க்கத்தை அமைந்தவர், கிரேத்தர், அரபியருமாகிய நாம். இப்ப புரியுதா? எத்தனை பாஷைகள் இருக்கு பாருங்க. எல்லாமே வித்தியாசமான பாஷைகள். இன்னைக்கு நீங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அப்படியே மேல போனீங்கன்னா மராட்டி, ஒடிசா, அங்க ஹிந்தி, ஒவ்வொன்னா பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதை எல்லாரையும் ஒரு 10 மொழி உள்ளவங்களை அப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு சங்கீதம் 23 நீங்க எல்லாரும் அட்ட டயத்துல சொல்லுங்கயா அப்படின்னு சொல்ல விட்டா எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒரு கூச்சலும் குழப்பம் இருக்கும். அதாவது என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. அதே சமயத்துல அவங்க கிட்ட நெருங்கி, அவர்கள் பேசுகிற இடத்துல நெருங்கி இருக்கக்கூடிய ஜனங்கள் இவங்க வித்தியாசமான பாஷைகளிலே பேசுகிறார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனாலதான் இத்தனை பாஷை பேசுகிறவர்கள்ல பலர் இது தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறார்கள், அவங்க குடித்திருக்கவில்லை, வெறித்திருக்கவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பேச்சு மட்டும்தான் பேசி இருக்கிறாங்க. ஒருவேளை இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கிட்டே பேசி இருந்தாங்கன்னு வைங்க. ஏன்னா பொதுவா ஒரு மதுபானத்துல அருந்தினவர் எப்படி இருப்பாரு? அவரால் நிக்க கூட முடியாது. அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாரு. அப்படி ஆடிக்கிட்டே பேசி இருந்தா கூட அவங்களும் என்ன நம்பி இருப்பாங்கன்னா, இவங்க மதுபானத்தினாலதான் நிறைந்திருக்கிறாங்கன்னு நம்பி இருப்பாங்க. அப்ப 120 பேர் மேலறையில கூடியிருக்கக்கூடியவர்கள் ஆடல, அவங்க மதுபானத்துல நிறைந்த மாதிரி உருளல, அவங்க செஞ்சது எல்லாமே இத்தனை பாஷைகள், இங்க பாத்தீங்கன்னா 10-15க்கு மேற்பட்ட பாஷைகள், எல்லா பாஷையிலும் அட்ட டயத்துல பேசுகிறதுனால அந்த ஒரு சின்ன குழப்பம் மாதிரி ஒரு சூழ்நிலை நிலவி இருக்கிறது. அதையும் பக்கத்துல இருந்தவர்கள் சரியாய் நிதானித்திருக்கிறாங்க. அதற்கான ஆதாரத்தை நாம பார்க்கிறோம். ஒருவேளை கொஞ்சம் தூரமா இருந்தவங்களுக்கு எல்லா மொழி பேசுகிறதும் கலந்து போய் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்னும் புரியல, இவங்க என்ன பேசுறாங்கன்னு தெரியவில்லை. ஆகையால் அவங்க என்ன செய்யறாங்க? இவர்கள் ஏதோ மதுபானத்துல உளறி கொண்டிருக்கிறாங்க போல இருக்கு அப்படிங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. ஒருவேளை இது பேசுனது யாருக்குமே புரிஞ்சிருக்காது. இவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு உலகத்துல இல்லாத ஒரு பாஷையை பேசுற மாதிரி இருந்திருந்தால் இந்த ஒரு கூட்டத்தார் இப்படி சொல்லி இருக்க முடியாது. கிரேத்தரும் அரபியருமாகி நாம் நம்முடைய பாஷையில் இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே அப்படிங்கிற வார்த்தையை அவர்கள் சொல்லி இருக்க முடியாது. இன்றைக்கு நான் உங்களிடத்துல வைக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு பாமரனா இருக்கிற ஒரு மனிதன் சார்பாக நான் வைக்கிற ஒரு கேள்வி என்ன அது? இப்ப நம்ம சபைகளிலே நடக்கக்கூடியதான அந்நிய பாஷையை இந்த உலகத்திலிருந்து வரக்கூடிய ஏதோ ஒரு மனுஷங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டிலும் எல்லா மொழி பேசுகிறவனையும் கூட்டு வந்து உள்ள உட்கார வைக்கலாம். யாராவது ஒருத்தராவது இவர்கள் எங்களுடைய ஜென்ம பாஷைகளிலே பேசுகிறார்களே, தேவனுடைய மகத்துவத்தை இவர்கள் பேச கேட்கிறோமே அப்படிங்கிற ஒரு சாட்சியை அவர்கள் வாயிலிருந்து நாம் வர வைத்து விட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. ஏனென்று சொன்னால் இது முற்றிலும் அன்பு பிளிக்கிறது. வேதாகம ரீதியில் இல்லாத ஒன்றைத்தான் நாம் பார்க்கிறோம். அதனால அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை உறுதியா வைத்துக்கொண்டு நாம என்ன போதிக்கலாம்னா, நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அங்கு குழப்பம் இருக்காது என்பதற்குத்தான் இந்த அதிகாரம் நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறதே ஒழிய, இது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள், அவங்க ஏதோ குழப்பத்துல கத்துறாங்க, உருண்டுகிட்டு இருக்கிறாங்கிறதுக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை நம்ம என்ன செய்ய முடியாது. எஸ், அப்கோர்ஸ் நம்ம காண்பிக்கவே முடியாது. அதனால ரொம்ப
நீங்க எச்சரிக்கையா இருங்க. இதோடு கூட நான் இன்னொரு சில விஷயங்களையும் கூட நான் ஆட் பண்ண விரும்புறேன். அப்போஸ்தலர் நம்ம பவுல் வந்து கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 14ஆம் அதிகாரத்துல இப்படியாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல ரகசிய பாஷையை குறித்து எழுதுகிறார். அந்த பாஷையை குறித்து அவர் எழுதும் பொழுது ஒரு அற்புதமான வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க, நான் அதை உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். 23வது வசனம். ஆகையால் சபையார் எல்லாரும் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். எதுக்காக இந்த வசனத்தை நான் சுட்டி காண்பிக்கிறேன்னா, ஒருவேளை நீங்கள் பேசுகிற இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற இந்த பாஷை உண்மையிலே இந்த உலகத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாஷையைத்தான் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று ஒருவேளை அதை வாதத்திற்காக நாம் ஏற்றுக்கொண்டால், அங்கீகரித்தால், பவுல் என்ன சொல்ல வருகிறார்? நீங்கள் எல்லோரும் அட்ட டயத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லுகிறார். நீங்கள் எல்லாரும் பேசக்கூடாது என்று சொல்லி இருக்கும் பொழுது இதை இன்றைக்கு சபையார் நீங்கள் பின்பற்றுகிறீர்களா? நான் கேட்கிறேன். இல்லையே. பிரியமானவர்களே, ஏன் நாம வசனத்தை மீறி நடக்கிறோம்? ஒருவர் என்னோடு கூட வாதாடுவார் என்று சொன்னால், நாங்கள் பேசுவது ரகசிய பாஷை, அது இந்த உலகத்திலே இல்லாத ஒரு பாஷையை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், இது தூதர் பாஷை என்று சொல்லுவார் என்று சொன்னால், அவருக்கு நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி, அந்த பாஷையை சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேச சொன்னதற்கான ஆதாரத்தை நீங்கள் தர முடியுமா? அப்படி உங்களுக்கு அந்த ரகசிய பாஷை இருக்கு, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா, ஒரு வாதத்திற்காக அதை ஏற்றுக்கொண்டால், அதை யாரு சபையில பேச சொன்னது? பவுல் பேச சொன்னாரான்னு நான் கேட்கிறேன். இல்லையே. உங்களுக்கு தனியா உங்களுக்கு தேவைன்னா அங்க போய் நீங்க பேசிக்கிங்க. உண்மையிலே உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய பேசுதல்ங்கிற வசனத்தினுடைய அர்த்தமே வேறு. அதை தவறான முறைமையில நாம் புரிந்து கொண்டு விட்டோம். சரி, பரவாயில்லை. அதை நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னே வைங்க. நமக்கும் தேவனுக்கும் தெரிய பேச கடவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் அதை நான் சபைகளிலே எல்லாருக்கும் முன்பதாக பேசுகிறோம்? பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுங்களா? பாருங்க, அதே வசனத்துல 27வது வசனம். அதாவது இவர் எதை சொல்லுகிறார்னா, ரகசிய பாஷையை குறித்து சொல்லல, பற்பல பாஷைகளை பற்றி பேசுகிறார். யாராவது அந்நிய பாஷையில பேசுகிறது உண்டானால் அது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும் அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒரு அர்த்தத்தை சொல்லவும் வேண்டும். அர்த்தம் சொல்லுகிற இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கடவன். புரிஞ்சுக்கிட்டீங்களா? நாம ஏன் அதை ஃபாலோ பண்றது இல்ல? சில சபையில என்ன தெரியுமா பண்றாங்க? இவங்களே பேசிட்டு இவங்களே அர்த்தம் சொல்றாங்க. இல்ல, அப்படி சொல்லக்கூடாது. அர்த்தம் சொல்லுகிறவன் தனியா இருக்க வேண்டும். 2 பேர் நீங்க என்ன பண்ணணும்? அந்நிய பாஷையில பேசினா அவங்க 2 பேர் என்ன செய்யணும்? அர்த்தம் சொல்லணும். அப்படி இல்லைன்னா சபையில இதை பேசவே கூடாது. அட்லீஸ்ட் இதையாவது நாம ஏன் ஃபாலோ பண்ணக்கூடாது? உங்க சபையில உங்கள் போதகர் இந்த சத்தியத்தை மீறி நடக்கிறார் என்று சொன்னால் அவர் பரிசுத்த ஆவியானவரை மீறி நடக்கிறார், அவருக்கு எதிர்த்து நிற்கிறார்னு அர்த்தம். தயவு செய்து அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. இதை நான் ஒரு இடத்துல பேசி கொண்டிருக்கும் பொழுது கடைசியில அவர் எனக்கு ஒரு வசனத்தை சொல்லி, அதெல்லாம் கரெக்ட் தான் பிரதர், பவுல் இதெல்லாம் சொல்லிட்டு வந்து கடைசியில என்ன சொன்னாரு அப்படின்னு என்கிட்ட கேட்டாரு. என்னங்க சொன்னாரு? பாருங்க, வசனத்தை உங்களுக்கு நான் வாசித்து காமிக்கிறேன். 39வது வசனம். இப்படி இருக்க சகோதரரே, தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள். அப்புறம் ஏன் பிரதர் இப்படி சொல்லி முடிக்கணும்? அந்நிய பாஷையை பேசுகிறதற்கு தடை பண்ணாதிருங்கள்னு சொல்லி இருக்கே, ஆனா சபையில வந்து நீங்க 2 பேர் மட்டும்தான் பேசணும்னு எப்படி சொல்றீங்க? அப்ப கடைசியில தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்லிட்டாரு. அதனாலதான் நாங்க என்ன பண்றோம்? எல்லாரையும் பேச விடுகிறோம். அப்ப எனக்கு நான் அவர்கிட்ட சொன்ன விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். இன்னைக்கு இந்த கேள்வி ஒருவேளை உங்களுக்கும் இருக்கும் பட்சத்துல உங்களுக்கும் நான் இதைத்தான் சொல்ல விரும்புறேன். அந்நிய பாஷை பேச தடை பண்ணாதிருங்கள்னா எதுக்குங்க உட்காந்து இவ்வளோ அதிகாரத்தை அவர் எழுதிட்டு இருக்கணும்?
மிஞ்சினால் 2 பேரோட அடங்குங்க, 3 பேரோட அடங்குங்க, அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில பேசக்கூடாது, வெளியில போய் பேசுங்க, இதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியில இல்ல எல்லாரும் பேசுங்க. இதுக்கு முன்னாடி அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு தூரம் பேசிட்டு வந்திருக்கிறீங்க? அப்படியே இந்த அதிகாரத்தையே தூக்கி குப்பையில போட்டுறலாமே. இது எதுவுமே தேவையில்லை. அந்நிய பாஷை எல்லாரும் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாமே. அல்லது பேசாமயே விட்டுருக்கலாமே பவுலு. எப்படி நாம ஒரு வசனத்தை புரிந்து கொள்கிறோம் பாத்தீங்களா? பிரியமானவர்களே, அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நான் சொன்னேன். இந்த மாதிரி என்ன சொல்றது? இந்த மாதிரி 2 பேர் அடங்கணும், 2 பேர் இருந்தா பேசுங்க. இதையெல்லாம் சொல்லிட்டு, அதுக்காக மொத்தமாக கம்ப்ளீட் அன்னைக்கு ஆதி திருச்சபையில இருந்த ஒரு 2 பேர் பேசுங்கன்னு பவுல் அனுமதி கொடுக்கிறாரு பாத்தீங்களா? அந்த 2 பேரையும் பேச விடாம தடுத்துறாதீங்கன்னு சொல்ல வர்றாரு. அதுக்காக தடை பண்ண சொல்லல, ஸ்டாப் பண்ண சொல்லல அப்படிங்கிறார். அதே சமயத்துல அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். அதனால அடுத்து முடிக்கும் போது எப்படி முடிக்கிறார் பாருங்க. 39வது வசனத்துல அந்நிய பாஷையில பேச தடை பண்ணாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 30வது வசனம் பாருங்க. 40வது வசனம் மன்னிக்கணும். 39 சொல்லிட்டு 40. சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது அப்படின்னு என்ன அர்த்தம்? மேல நான் சொன்னவைகள் தான் அந்த ஒழுக்கம், அந்த டிசிப்ளினா அதை நீங்க என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய பாஷை உண்மையிலே அந்நிய பாஷையா ரகசிய பாஷையா அப்படிங்கிறத கடந்த வாரத்துல கூட சில விஷயங்களை நான் டச் பண்ணேன். ரகசிய பாஷை அந்நிய பாஷைன்னு 2 பாஷைகள் இருப்பதாக இன்றைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள் சுமார் 100 ஆண்டு காலமாக, ஒரு 80 வருஷமாக இந்த போதனை பிரபலமாகி வந்திருக்கிறது. வேற எந்த காலகட்டத்திலும் வரலாற்றிலும் இந்த மாதிரி ஒரு போதனை கிடையவே கிடையாது. சரி, 2 பாஷைகள் இருந்ததாக வேதாகமத்துல அர்த்தம் இது ஆதாரம் காண்பிக்கிறாங்க. உண்மையை சொல்ல போனா 2 பாஷை கிடையவே கிடையாது. ஒரே பாஷை தான். அதாவது அன்னோன் டங்ஸ் என்று சொல்லக்கூடியது, அந்நிய பாஷை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா? அதனுடைய சரியான விளக்கம் பற்பல பாஷைகள். அந்த பாஷை வரும். இந்த அந்நிய அப்படிங்கிற வார்த்தை கூட நாமளா சேர்த்துக்கிட்ட வார்த்தைங்க. நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா பாஷை என்று மட்டும்தான் இருக்கு. நீங்கள் பாஷைகளே பேசுங்கன்னு தான் இருக்கு. இப்ப மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன செஞ்சாங்க? எங்கெல்லாம் இவர்கள் பாஷைகளை பேசினார்கள்னா அதை வாசிக்கிறவங்களுக்கு புரியாது. என்னடா எல்லாரும் பாஷையை தானே பேசுறோம், இவர்கள் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு பாஷைகளை பேசினார்கள் அப்படின்னா ஏதாவது புரியுமா? புரியாது. அதனால மொழிபெயர்ப்பாளர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவர்களாகவே அந்நிய அப்படிங்கிற வார்த்தையை சப்ளை பண்ணாங்க. நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாருங்க, அன்னோன் டங்குன்னு இருக்கு. அன்னோன்ங்கிறது இட்டாலிக்ல போட்டிருப்பாங்க, சாய்வா இருக்கும். அப்படின்னா எந்தெந்த ஆங்கில வேதாகமத்துல எந்தெந்த எழுத்து இட்டாலிக் சாய்ந்து இருக்குதோ அந்த எழுத்து புரிந்து கொள்ளுவதற்காக நாம சேர்த்த ஒரு வசனம் என்று அர்த்தம். அது மூலமொழியில் கிடையாது என்று அர்த்தம். மூலமொழியில அப்படி இல்லை. அப்ப என்ன புரிகிறது? பாஷை என்பதுதான் அதற்கு சரியான விளக்கமாக இருக்கிறது. அதனால ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க பிரியமானவர்களே. ரகசிய பாஷை என்று சொல்லப்படுவது அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல ரகசிய பாஷை என்று சொல்லும் பொழுது அவர்களை மோக் பண்ணும் விதமாக, கண்டிக்கும் விதமாக பயன்படுத்தின ஒரு வார்த்தை தான். கொரிந்து சபையார் அந்நிய பாஷை என்கிற பெயரிலே தங்களுக்கு அந்த வரம் இருப்பதாக காண்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதனால இவங்களா இஷ்டத்துக்கு இல்லாத ஒன்னை பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப பவுல் என்ன செய்ய ஆரம்பித்தார்? அவங்களுக்கு ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்க ஆரம்பிச்சார். பாருப்பா, அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் தான், தீர்க்கதரிசனங்கிறது ஒரு வரம் தான். ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க? நம்ம எல்லாருமே அந்நிய பாஷையில பேசி ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள அப்பதான் உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு அப்படின்னு காமிக்கிறதுக்காக பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், அதாவது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல ஒன்னை விளக்குகிறார். 29வது வசனத்துல எல்லாரும் அப்போஸ்தலர்களா, எல்லாரும் தீர்க்கதரிசிகளா, எல்லாரும் போதகர்களா, எல்லாரும் அற்புதங்களை செய்கிறார்களான்னு கேள்வி கேட்கிறாரு. ஏன் நீங்க எல்லாருமே இந்த அந்நிய பாஷையை பேச வேண்டும் என்று ஏன் நிர்பந்திக்கிறீர்கள்? எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்களா? ஏன் இது வரம்? யாருக்கு கர்த்தர் வரத்தை கொடுக்க சித்தமா இருக்கிறார் அதை பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லுகிறார். எனக்கு அந்நிய பாஷை வர இருந்துச்சுன்னா இன்னொருத்தருக்கு தீர்க்கதரிசன வரம், இன்னொருக்கு சுகமளிக்கும் வரம்னா இன்னொருக்கு என்னங்க? போதிக்கிற வரம்.
எனக்கு விருப்பப்பட்ட வரத்தை எல்லாம் எனக்கு கொடுக்கிறது அல்ல தேவனுடைய திட்டம். பாருங்க 12 வசனம் என்ன சொல்லுகிறது? 11வது வசனம். அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அதனால வரங்களை நீங்க நினைச்ச மாதிரி எனக்கு அந்நிய பாஷை வரம் வந்தே ஆகணும் அப்படின்னு ஆண்டவரை கட்டாயப்படுத்த முடியாது. யூ கேனாட், பிகாஸ் இட் இஸ் a will of Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் யாருக்கு கொடுக்க சித்தமா இருக்கிற அவருக்கு கொடுப்பாரு. நீங்க போட்டு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாது. ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு உலகத்துல வந்து ஆண் பிள்ளை பிறக்கணுங்கிறது எல்லாத்துக்கும் விருப்பம். ஆண் குழந்தைங்கிறது நிறைய பேருக்கு ஒரு விருப்பமா இருக்கு. இப்ப உதாரண கிறிஸ்தவ மக்களே எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பிள்ளை எல்லாருக்கும் ஆண் பிள்ளை வேணும்னு ஒத்த காலில் நிக்கிறீங்க. நீங்க உபவாசம் இருக்கிறீங்க, என்னென்னமோ பண்றீங்க, எனக்கு ஆண் பிள்ளை தான் வேணும். என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? ஐயோ என்னுடைய பிள்ளை என்ன கேட்டுட்டு இருக்கிறான், ஆண் பிள்ளைய கேட்டுட்டான், வேற வழியே கிடையாது, இந்த வச்சுக்க ஆண் பிள்ளையா. கிறிஸ்தவத்துல எல்லாருக்கும் ஆண் பிள்ளை, ஒரு மனிதனுக்கு கூட பெண் பிள்ளை கிடையாது. ஏன்னா பொதுவா எல்லாருமே ஆண் பிள்ளையை தான் விரும்பிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ரொம்ப அங்கங்க இருக்கக்கூடியவங்க முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா அடுத்து ஒரு பெண் பிள்ளை வேணும்னு நினைக்கிறவங்க அப்படி அத்தி பூத்த மாதிரி எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா 1,00,000 ஆண்மகன்கள் 10 பெண்கள். எப்படிங்க இது சமநிலையாகும்? ஆகாது. கர்த்தர் அப்படி செய்ய மாட்டாரு. நீ ஆண் பிள்ளைய வேண்டிக்குவ, ஆனா இந்த உலகத்தை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த உலகம் சரியா இயங்க வேண்டும் என்று சொன்னால் யாருக்கு எந்த பிள்ளைய எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இட் இஸ் a will of God. சபையில அதே மாதிரிதான் வரங்களும் எல்லாத்துக்கும் சுகம் அளிக்கக்கூடிய விருப்பங்க. இன்னைக்கு எல்லா போதகர்களுக்கும் அடுத்தவர்களை நான் எப்படியாவது சுகப்படுத்த வேண்டும். ஏன்னா அது ஒரு கவர்ச்சிகரமான ஒரு வரம் அல்லவா? எல்லாரும் சுகமளிக்கிற வரத்தை கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் சுகம் அளிக்கிற வரம் ஐயா வச்சுக்குங்க. ஐயோ போதிக்கிற வரம், பகிர்ந்தளிக்கிற ஒரு வரம், வியாக்கியானம், ஆவிகளை பகுத்தறி நிறைய இருக்கு பாத்தீங்களா? இது யாருக்கும் கிடையாது. எல்லாம் சுகப்படுத்திட்டு அப்படி போயிட்டே இருக்கிறோம், அவ்வளவுதான். என்ன நடக்கும்? சபையே நடக்காது. சபை அழிந்து விடும். ஏன்னா உபதேசம் இருக்காது, சத்தியம் இருக்காது, வசனம் இருக்காது, எதுவுமே இருக்காது. அங்க மேய்ப்பர்கள் இருக்க மாட்டாங்க, சுவிசேஷர்கள் இருக்க மாட்டாங்க, போதகர்கள் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம விருப்பத்தின்படி தேவன் நமக்கு வரத்தை அளிக்கிறாரா? இல்லவே இல்லை. வேணா நீங்க கேட்கலாம், எனக்கு இந்த வரத்தை கொடுங்க அந்த வரத்தை. ஆனா கர்த்தர் ஒரு சபைக்கு எது தேவை என்பதை பகிர்ந்தளிக்கக்கூடியவரா இருக்கிறார். அது தெரியாம நாம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சபையில இருக்கிற எல்லாரையுமே ஒரு குறிப்பிட்ட வரத்தை பேசும்படியாக கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறோம். நீ அந்நிய பாஷை வரத்துல பேசியே ஆகணும்னு கட்டாயப்படுத்துற. அப்புறம் ஏன் பவுல் இப்படி கேட்கிறாரு? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா அப்படின்னு ஏன் கேட்கணும்? எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், ஏன் அப்படி கேட்கணும்? நான் கேட்கிறேன், அந்நிய பாஷை வரத்தை மட்டும் கட்டாயப்படுத்துறீங்க, ஏன் எல்லாருமே பாஸ்டரா இருக்கணும்னு ஏன் அதை கட்டாயம் பண்றது இல்ல? எல்லாம் எப்படி இருக்கும்? சபையில இருக்கிற எல்லாரும் பாஸ்டரா இருக்கிற வரத்தை கேட்க வேண்டியதானே? அந்த வரம் உங்களுக்கு பிடிக்காதா? கேட்டுதான் பாருங்களேன். இல்ல பிரதர், அது எப்படி பிரதர் தருவாரு? அது ஒருத்தருக்கு தான். அது எப்படியா? அந்நிய பாஷை வரம் மட்டும் எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவர் தந்துருவாரு. ஆனா மேய்ப்பன் என்று சொல்லக்கூடிய பாஸ்டர் அப்படிங்கிறது என்னது? ஒரு வரம் தானே அது. ஆனா அதை மட்டும் ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்து வைப்பாரா? போதகர் அந்த வரத்தை உங்க எல்லாருக்கும் அந்த வரம் வேணும்னு ஒரு நாளாவது ஜெபிச்சிருக்கிறாரா? ஜெபிக்க மாட்டார். ஏன் தெரியுங்களா? காணிக்கை. ஒருத்தருக்கு மட்டும் சபையில இருக்கிற எல்லாரும் காணிக்கை கொடுக்கணும். சபையில எல்லாரும் மேய்ப்பர்களா இருந்துட்டா என்ன ஆயிரும்? அவங்க வச்சு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல, நான் ஒரு முரண்பாட்டுக்காக சொல்லுகிறேன். எந்த அளவுக்கு இன்னைக்கு மக்களை ஜனங்கள் வஞ்சித்து, விசுவாசிகளை போதகர்கள் வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க பாருங்க. சோ பிளீஸ் நல்லா தெரிஞ்சுக்குங்க, வேத வசனம் ரொம்ப தெளிவா இருக்கிறது. ஒருவர் என்னோட ஆர்கியூமெண்ட் பண்ணாரு, பிரதர் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல இவங்க ரகசியம் பேசுகிறார்கள். இன்னைக்கு நாங்க அந்த ரகசியத்தை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். நல்லா கவனிங்க. இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல ரகசியத்தை பேசுகிறான், தேவனிடத்துல பேச கடவன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வரும் பொழுது அவங்க கிட்ட என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார்? நல்லா கவனிச்சுக்குங்க. 6வது வசனத்துல, மேலும் சகோதரரே, நான் உங்களிடத்தில் உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துவதற்காவது, அறிவுண்டாக்குவதற்காவது, தீர்க்க தரிசனத்தை அறிவிக்கிறதற்காவது, போதகத்தை போதிக்கிறதற்காவது ஏதுவானதை சொல்லாமல் அந்நிய பாஷைகளில் பேசினால் என்னாலே உங்களுக்கு பிரயோஜனம் என்ன?
இங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பாருங்க. மேலும் சகோதரரை, நான் உங்களிடத்துல வந்து உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறதற்காவது அறிவுண்டாக்குவதற்காவது இதை செய்யாமல் அந்நிய பாஷையில பேசினால்ங்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் அந்நிய பாஷை எதுக்கு சொல்றாங்கன்னா, அது ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதுன்னு சொல்றாங்க. இந்த வசனம் அதற்கு நேர் எதிரா இருக்கு. நான் ரகசியத்தை வெளிப்படுத்தாமல், அறிவுண்டாக்காமல், நான் அந்நிய பாஷையில அப்ப என்ன அர்த்தம்? அந்நிய பாஷையினாலே ரகசியத்தை வெளிப்படுத்த முடியாது என்றுதானே அர்த்தம். ரொம்ப தெளிவா இருக்கிறது வசனம். சரி, ஓகே. 7வது வசனம். அப்படியே புல்லாங்குழல், சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும்? அந்தப்படி எக்காலமும் விளங்காத சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான்? அது போல நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியாவிட்டால் பேசப்பட்டது இன்னதென்று எப்படி தெரியும்? ஆகாயத்திலே பேசுகிறவர்களாய் இருப்பீர்களே. பிரியமானவர்களே, இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? ரகசிய பாஷைன்னு சொன்னவரு நீங்கள் பேசுகிற அந்நிய பாஷை அப்படிங்கிறது எப்படிங்க விளங்காம இருக்கும்? பற்பல பாஷை தானே அது. அப்ப பற்பல பாஷைகளை இவர்கள் பேசி இருந்தால் பவுல் இப்படி சொல்லி இருக்க மாட்டார். ஏன்னா பற்பல பாஷைங்கிறது அன்னைக்கு இருந்த சாதாரண மக்களுக்கே புரிஞ்சது. ஆனா எல்லாரும் சேர்ந்து அந்த அப்போஸ்தலர் அப்படி 2ஆம் அதிகாரத்துல நிறைய 120 பல மாதிரி பேசுனதுனாலதான் சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அவர்கள் பேசுறது நமக்கு புரியல, ஏதோ குடிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா சபைக்குள்ள இன்னைக்கு உண்மையிலே அன்றைக்கு இருந்த பற்பல பாஷைகளை பேசி இருந்தால் புரிஞ்சிருக்காதான்னு நான் கேட்கிறேன். இப்ப எனக்கு ஹிந்தி தெரியவே தெரியாது, சுத்தமா தெரியாது. இப்ப நான் திடீர்னு பற்பல பாஷையான ஹிந்தியில பேசுறேன். இப்ப ஜனங்களுக்கு புரியுமா புரியாதா? எஸ், அப்கோர்ஸ் புரியுமே, தாராளமா புரியும். ஆனால் கொரிந்து சபையார் பேசிய பாஷை என்பது ஒன்னத்துக்குமே புரியாத, விளங்காத, நான் பிப்ளிக்கல், வேதாகமம் சொல்லாத ஒரு வகையான ஜிப்ரியல் லாங்குவேஜ். சும்மா ஏதோ சில வார்த்தைகளை ஊதி அப்படியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விளங்காத பேச்ச பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறார். அதனால என்ன தெரியுமா பண்றீங்க? ஆகாயத்துல பேசுறீங்க. என்ன அர்த்தம்? யாருகிட்டயுமே பேசல. பவுலுடைய ரைட்டிங் ஸ்டைல், நீங்கள் ஆகாயத்துல நான் சிலம்பம் பண்ணுகிறவனா இருப்பேன்னு வார்த்தையை பயன்படுத்துறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க யாருகிட்டயுமே பேசலன்னு அர்த்தம். இவங்க எதிர்த்து சண்டை போட்டிருக்கலாம். கொரிந்து சபையார், இல்ல நாங்க பேசுற பாஷை தூதர் பாஷை, அது யாருக்குமே புரியாத பாஷை, இது தேவனுக்கும் எங்களுக்கும் மட்டும் தெரிகிற பாஷை அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்த்து ஒரு வாதத்தை வைத்திருக்கலாம் அல்லவா? பவுல் அதை குறித்து சொல்லல. நீங்கள் தேவனோட ரகசியம் தனியாய் பேசுகிறது, அர்த்தம் சொல்லுகிறவன் தேவனோடு போய் பேச கடவீர்கள் சொல்லுகிற அந்த பாஷையே பற்பல பாஷை தான். அது தெளிவாய் நாவிலே உச்சரிக்கக்கூடிய ஒரு பாஷை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்நிய பாஷை தெளிவான பாஷையான்னு யோசிங்க. இன்றைக்கு இருக்கிற அந்நிய பாஷை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாஷையா யோசிங்க. எச்சரிக்கை பிரியமானவர்களே. அதனாலதான் 10வது வசனத்துல சொல்லுகிறார், உலகத்தில் எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தமில்லாததல்ல. ஆயினும் அர்த்தமில்லாத ஒரு பாஷையை நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. இவங்க சொல்லலாம், நாங்கள் ரகசிய பாஷை பேசுகிறோம், அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது. இல்ல, பவுல் அதை சொல்லுகிறார், நீங்க பேசுறது ரகசிய பாஷையோ அது வித்தியாசமான பாஷையோ எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல எல்லா பாஷைகளுக்கும் அர்த்தம் இருக்கிறது. அர்த்தம் இல்லாம ஒண்ணும் கிடையாது பிரியமானவர்களே. அதனால ரகசிய பாஷைங்கிற ஒண்ணு கிடையவே கிடையாது. 1 கொரிந்தியர் 13, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு விட்டார். பவுல் தூதர் பாஷைகளை பேசுகிறார், சிலர் அப்படியே ஒத்த காலில் நிற்பாங்க. அதுக்கு நான் விட கொடுக்குறேன். நான் கேட்கிறேன், சங்கீதத்துல தூதர்கள் உண்ணும் உணவால் அவர்களை போஷித்தீர்கள்னு போட்டிருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, தூதர்கள் எத்தனை மணிக்கு எவ்வளவு நேரம், அதாவது 3 வேளை சாப்பிடுவாங்களா இல்ல 2 வேளை சாப்பிடுவாங்களா? பொதுவா ஒரு டைஜஷன், அதாவது சாப்பாடு சாப்பிடணும்னா அது உடல் இந்த மாதிரி உடல் இருக்கணும், அதை சாப்பிடணும், குடல் செரிமானம் ஆகணும், கழிவுகள் அகற்றப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்றைக்கு தூதர்கள் உண்ணும் உணவுன்னு சொல்லப்பட்டு மன்னாவை கொண்டு வந்து நமக்கு ஆண்டவர் கொடுத்தாருன்னு போட்டிருக்கு.
இந்த மன்னாவை ஜனங்கள் சாப்பிட்டிருப்பாங்க. அது அவங்க உடல்ல குடல் செரிமானம், இதுல செரிமானம் ஆகி அது கழிவாகி இது அப்படியே ரொட்டி ப்ராசஸா நடக்கும். இதே மாதிரி தூதர்கள் மேல எல்லாம் வரிசையா உட்கார்ந்து அந்த மன்னாவை சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களா? சரி, அதை விடுவோம். மன்னா மட்டும்தான் தூதர்களுடைய உணவா இருக்க முடியும். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இப்ப சாத்தானும் அவனை சார்ந்த தூதர்கள்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? இவங்க எப்படி உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க? ஏன்னா மன்னா அப்படிங்கிறது தேவனுடைய தூதர்களுக்காக தான் இருக்க முடியும். பரவாயில்ல, போனா போட்டு சாத்தானுக்கும் நான் சமைச்சு போடுறேன்னு ஆண்டவர் வந்து அப்படியே மன்னாவை எடுத்து சாத்தானுடைய தூதர்களையும் வரிசையா உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்காரா? பாட்டெல்லாம் பாடுறோமே, தூதர்கள் உண்ணும் உணவால் எங்களை போஷித்தீரே. பிரியமானவர்களே, இட்ஸ் அ போயம், ஒரு இலக்கிய நடை. பரலோக உணவு, தூதர்கள் உண்ணும் உணவுன்னு சொன்ன உடனே தூதர்கள் அங்க போய் உட்காந்துக்கிட்டு மன்னாவை வச்சுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்க கூடாது. தூதர்களுக்கு எந்த உணவும் தேவையில்லை. தூதர்கள் நம்மை மாதிரி சுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்களும் நானும் தான் இந்த பூமியில, அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த பூத உடலை எடுத்துக்கொண்டு இந்த பூமியில இருக்கிறதுனால நமக்கு ஆக்சிஜன் தேவைப்படுகிறது, தண்ணீர் தேவைப்படுகிறது, உணவு தேவைப்படுகிறது. ஆனால் தூதர்கள் அப்படி இல்லை. அவங்க நினைச்சா செவ்வாய் கிரகத்துக்கும் போக முடியும். புளூட்டோ அழிஞ்சு போற மாதிரி ஒரு கிரகம் இருக்கு, வெறும் வாய்க்கோள், அங்கேயும் போய் சாத்தானால உட்கார முடியும். எப்படி அது? ஏன்னா அவர்கள் ஆவியா இருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த உணவும் தேவையில்லை. அவர்கள் தூங்க மாட்டாங்க. ஓய்வு அவர்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு சாப்பாடு இல்லை. பிரியமானவர்களே, நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்று சொல்லுவது அப்போஸ்தலனாகிய பவுல் மிகைப்படுத்தி அதை வழக்கு சொல்லாக பயன்படுத்துகிறார். நான் தூதர் பாஷையை கூட பேசலாங்க, ஆனா அன்புன்னு எனக்கு ஒண்ணு இல்லை, அதுக்காக நான் தூதர் பாஷையில பேசுகிறேன் என்று அர்த்தம் அல்ல. சங்கீதம் 139 அப்போஸ்தலன் இதை மன்னிக்கணும், தாவீது என்ன சொல்லுகிறார்? இதோ நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் அப்படிங்கிறார். அதே மாதிரி வார்த்தையை தான் பவுல் பயன்படுத்துகிறார். இப்ப நம்ம கேட்போம், சங்கீதத்துல தாவீதே பாதாளத்துல போய் எப்பயா நீங்க படுக்க போட்டீங்க? வானத்துல எப்ப போய் ஏறி போனீங்க? கேட்கலாமா இல்லையா? நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்துல படுக்கை போட்டாலும் நீர் இங்கே அங்க நீங்க இருக்கிறீங்க. அதே மாதிரிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷர் பாஷைகளை பேசினாலும் தூதர் பாஷைகளை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் நான் சத்தமிடுகிற வெண்கலம், ஐ ஆம் நத்திங், நான் ஒன்றுமில்லை. இந்த அந்நிய பாஷையை குறித்து ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு வைராக்கியம் உள்ள கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அதே வைராக்கியம் அவர்கள் மற்றவர்களிடத்துல அன்பு செலுத்துகிறதுல இருக்குதான்னு கேட்டா இருக்காது. இதே அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் யாராவது ஒரு விசுவாசி அந்நிய பாஷை பேசாவிட்டால் போதும், அவர்களை கீழ்த்தரமாய் நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. எங்கே அன்பு இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். யார் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒன்றை சொல்லிக் கொடுத்தது? நான் தூதர் பாஷைகளை பேசினால் கூட அன்பு இல்லைன்னு சொன்னா எனக்கு ஒண்ணும் இல்லை என்று சொல்ற பவுலுடைய வார்த்தையை ஏன் நாம பின்பற்றக்கூடாது? சிந்தியுங்கள் பிரியமானவர்களே. அதனால இதை கொஞ்சம் நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் அதிகமான நேரத்தை நான் எடுத்திருக்கிறேன். பிரதர், உங்க மியூட்ல இருக்குன்னு நினைக்கிறேன், சவுண்ட் கேட்கல. மிக நீண்ட விளக்கமானாலும் இது கண்டிப்பாக தேவையான ஒரு விளக்கம். பவுல் அதே கொரிந்தியர் புஸ்தகத்திலேயே தெளிவாக சொல்லுகிறார். இது அந்நிய பாஷைகள் என்று என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துகிறார். பாஷை என்றதோடெல்லாம் பாஷைகள் என்கின்ற வார்த்தையை கூட சில இடங்களிலே அதே அதிகாரத்திலே பயன்படுத்துகிறார். அப்போதே தெரிகிறது இது ரகசிய பாஷை அல்ல, மனிதர்கள் பேசக்கூடிய பாஷை தான் என்று சொல்லி. ஆனாலும் மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். 5ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பாஷைகள், பல பாஷைகள் ஆகிலும் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படி அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவன் மேன்மை உள்ளவன். அப்போ இங்கே பவுல் தெளிவாக சொல்லுகிறார் பாஷைகள் என்று. அப்போ இதுல என்னது ரகசிய பாஷை என்று இல்லை என்று சொல்லி பவுலே அங்கே நிரூபிக்கிறார். அதே போல நீங்கள் சொன்னது போல எந்த பாஷையும் அர்த்தம் இல்லாதது அல்ல. இங்க ஒருவர் கேள்வி கேட்டிருந்தார், ஒரு கமெண்ட்ல ஒரு கேள்வி வந்தது, ஒருவர் பேசும் அந்நிய பாஷை உண்மையா பொய்யா என்று எப்படி கண்டுபிடிப்பது? பவுல் சொன்ன அதே விளக்கம் தான். எந்த பாஷையும் அர்த்தம் இல்லாதது அல்ல. யாரெல்லாம் அர்த்தம் இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறார்களோ அது போலியான பாஷை. அதுதான் என்னுடைய கருத்து. உங்களுக்கு இந்த கேள்விக்கு வேற பதில் இருக்கிறதா சொல்லுங்கள் சகோதரர். பிரைஸ் லார்ட் பிரதர். அந்த கேள்வி கேட்டவருக்காக பிரதர்
ஒரு விஷயத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது யாராலும் சந்தேகப்பட முடியாத அளவுக்கு தான் அது இருக்கும். உண்மையில இன்றைக்கு ஒரு அந்நிய பாஷையை நான் பேசினா கூட அதை ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நான் திடீர்னு சைனீஸ் பாஷை பேசுறேன், உடனே நான் வந்து தேவனால் பேசுகிறேன்னு ஜனங்கள் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்னைக்கு நான் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு சைனீஸ் பாஷையை பேச முடியும், படிக்க முடியும், கற்றுக்கொள்ள முடியும், எல்லாம் வந்துருச்சு. நீ ஏமாத்துறேன்னு சொல்லி, நீ வீட்டுக்குள்ள உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கிற, அப்படி ஏமாத்துறேன்னு சொல்லுவாங்க. ஸோ தேவன் ஒரு விஷயத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதுல எந்த ஒரு சந்தேகமே இருக்காது. கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் இவங்க செஞ்ச அற்புதத்தை ஒரு மனுஷன் கூட கேள்வி கேட்க முடியல. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஊர் ஜனத்துல சீமோன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் மாய வித்தைக்காரனா இருந்தான். அவன் ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான். ஆனா பிலிப்பு செய்த அற்புதத்தை பார்த்து இவன் பிரமித்து போனான்னு வசனம் சொல்லுது. அப்ப இன்றைக்கு இவங்க செய்யக்கூடிய அற்புதங்கள், பேசக்கூடிய பாஷைகள், இது எதுவுமே தேவனால் வரவில்லை. அதனாலதான் நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த வரம் தேவன் செயல்படுத்துகிறாரா அப்படிங்கிறதே நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வாதத்திற்காக நீங்கள் வைப்பீர்கள் என்று சொன்னால், பிரதர் சொன்ன மாதிரி அந்த பாஷை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாஷையாக இருக்க முடியும். ஜஸ்ட் ரெக்கார்ட் இட். நீங்க ஜஸ்ட் அதை அப்லோட் பண்ணீங்கனாலே தெரிஞ்சு போயிடும். அதை டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். அந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல அதை ஒரு மனிதன் பேசி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பாஷையாக அது இருக்க முடியும். அதை மட்டும் நல்லா ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. அப்படியே ஆனாலும் பற்பல பாஷை கூட ஆனாலும் அதற்கு ஒரு பிரயோஜனம் வேண்டும். அந்த பாஷை எனக்கு அந்த வரம் இருக்கிறது என்றால் இந்த கூட்டத்திலே அந்த பாஷை கேட்கிற ஒருவர் இருந்தால் தான் அந்த பாஷை பேசுவதனால் கூட ஒரு பலன். இப்போ எனக்கு சைனீஸ் பாஷையை வரமாக ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் கூட இந்த இடத்திலே நான் சைனீஸ் பேசுவதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அவனவன் பக்தி விருத்தியேதுவாதான் வரம் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி. அதுதான் இந்த வேத புத்தகத்திலே ஒருவர் அந்த அவனவன் என்கிற வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளவிட்டாலும் பிறருடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக வரங்கள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ மக்களுடைய பக்தி விருத்திக்காக தந்திருக்கலாம். அப்ப அந்நிய பாஷை இந்த வரத்தை மாத்திரம் யாருக்கும் புரியவில்லை என்றால் யாருக்கு என்ன பக்தி விருத்தி? அதாவது பிரதர், இந்த அந்நிய பாஷை வரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா 1 கொரிந்தியர் 14 அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதாவது நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த அந்நிய பாஷை வரம் அன்றைக்கு ஏதோ டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரி மாதிரி செயல்பட்டதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. அப்படி ஆண்டவர் எந்த ஒரு இடத்திலும் பயன்படுத்தினதாக நம்ம வேதத்துல ஒரு இடத்துல கூட பாக்குறது இல்லை. முதல்ல இது ஒரு அடையாள வரம் அப்படின்னு தான் நமக்கு தெரிய வருகிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக இந்த வரம் அந்த ஆதி திருச்சபையிலே செயல்முறைப்படுத்தப்பட்டது. எதற்காக நம்ம அநேகமா அதை சொன்னாதான் இவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்நிய பாஷையினுடைய வரத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் பைபிள் என்ன சொல்லுது, நாம கண்டுபிடிக்கிறது அல்ல. ஏதோ டிரான்ஸ்லேஷனுக்காக அந்நிய பாஷைன்னு சொன்னா ஏன் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு மொழிகளை கற்றுக்கொண்டு, வில்லியம் கேரி ஆகட்டும், சீகன் பால் ஆகட்டும், இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வந்து நம்ம மொழியை கற்றுக்கொள்ளணும்னு சாதாரணமான விஷயமா? இங்க இருக்கிற நானே மலையாளத்துல பேசுவதற்கு அந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இத்தனைக்கும் நிறைய வேர்டு தமிழ்ல இருக்கக்கூடிய வேர்டு அங்க இருக்கு. தெலுங்குல நம்மளால பேசணும் அவ்வளவு கஷ்டம் நமக்கு. இங்கிலீஷ் பேசக்கூடிய ஒருத்தர் இங்க வர்றாரு, வந்து தமிழையும் வங்காளத்தையும் இந்த மாதிரி வித்தியாசமான மொழிகளை, சமஸ்கிருதத்தை இப்படி கற்றுக்கொள்ளணும்னு சொன்னா முடியவே முடியாதுங்க. எவ்வளவு பெரிய ஒரு பெயின்ஃபுல் ஒர்க். ஏன் தேவன் இவர்களுக்கு அந்நிய பாஷை வரத தரல? ஏன்னா ஒரு ஊழியர் என்ன அப்படிதான் ஆக்குவாதம் பண்ணாரு, இது இல்லாட்டி நம்ம சுவிசேஷம் வெளியில போயிருக்காது. நோ வே. அந்த அந்நிய பாஷையின் மூலமாக டிரான்ஸ்லேஷன் பண்ணதாக வேதாகமத்திலேயோ வேற எங்கேயோ பார்க்க முடியல. ஏன் இந்த காலகட்டத்துல கூட யாரும் பைபிளை மொழிபெயர்த்தவங்க, எந்த காலகட்டத்திலையும் பைபிளை மொழிபெயர்த்தவங்க, ஏன் ஜெர்மன் மொழிக்கு மார்ட்டின் லூதர் மொழிபெயர்த்தார். அவர் வந்து கிரேக்க மொழியையும் எபிரேய மொழியையும் உட்காந்து கத்துக்கிட்டார், கிளாஸ் போய் கத்துக்கிட்டார். ஜெரோம் எபிரேய பாஷையையும் கிரேக்க பாஷையையும் உட்காந்து கத்துக்கிட்டார், லத்தீனுக்கு மொழிபெயர்க்க வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, எல்லாருமே கற்றுக்கொண்டுதான் இதை செய்திருக்கிறாங்க. எந்த ஒரு இடத்துலயும் ஜீபூம்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதை கொடுத்து செய்யல. அப்புறம் எதற்காக அந்நிய பாஷை வரம்? ஆதி திருச்சபையில அந்நிய பாஷை வரம் ஒரு முக்கியமான நோக்கத்திற்கு கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அந்த நோக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத உங்க கரங்கள்ல விட்டுறேன். எதற்காக கொடுக்கப்பட்டது? 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம்
ஏன்னா பவுல் கொரிந்தியருக்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை சொல்ல விரும்புகிறார். 21வது வசனம் பாருங்களேன். நான் 22 வாசிக்கிறேன். 22 வாசிச்சுட்டு அப்புறம் வர்றேன். அப்படி இருக்க அந்நிய பாஷைகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. வாட் இட் மீன்ஸ்? இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இன்னைக்கு வரைக்கும் நிறைய பெந்தேகோஸ்தே மற்றும் இந்த கரிஸ்மேட்டிக் மூவ்மெண்ட்ல இருக்கிறவங்க, அந்நிய பாஷையை தங்களுடைய இதா பிடித்துக் கொள்றவங்க, இந்த வசனத்திற்கு இஷ்டம் போல விளக்கத்தை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இந்த வசனத்தை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? அந்நிய பாஷை அவிசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்காமா, தீர்க்க தரிசனம் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்குமா? என்ன அர்த்தம்? ஒருவேளை அந்நிய பாஷை பேசுறவங்க எல்லாம் அவிசுவாசின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா அந்த மேலோட்டமா வாசிக்கும் போது அப்படி தெரியுது. அந்நிய பாஷை பேசினால் அது அவிசுவாசத்திற்கு அடையாளம் பிரதர். தீர்க்க தரிசனம் சொன்னால் அது விசுவாசத்திற்கு அடையாளம் பிரதர் கிடையாது. சபையிலே அன்றைக்கு அந்நிய பாஷைகள் எதற்கு அடையாளமா இருந்தது? தீர்க்க தரிசனங்கள் எதை அடையாளமா? அடையாளம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் எதை காண்பிக்கிறதுன்னு அர்த்தம். இட்ஸ் a sign என்று சொல்லுவார்கள். எதை காண்பிக்கிறது? இப்ப வானத்திலே அடையாளம் தோன்றுகிறது. திடீர்னு பாத்தீங்கன்னா வானம் எல்லாம் இருட்டாகுதுன்னு வைங்க. அது ஒரு அடையாளத்தை நமக்கு காண்பிக்கிறது. வாட் இட் மீன்ஸ்? மழை பெய்ய போகிறது. வானம் இப்பொழுது இருட்டி கொண்டு வந்த உடனே மழை பெய்ய போகிறது. அந்த மழை வருகிறதற்கான அடையாளம் தான் வானம் இருட்டாக இருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா வானத்துல வெளிச்சம் அப்படியே பயங்கர வெளிச்சமா இருக்கு. சூரியன் அப்படியே சுட்டெரிக்கிறது. இது எதை அடையாளமா காமிக்குதுன்னா, இப்போதைக்கு உங்களுக்கு மழையே கிடையாதுடா அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை அது நமக்கு பறைசாற்றக்கூடியதா இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது. அந்த மாதிரி சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு கூட்டத்தார், ஒரு நபர் அந்நிய பாஷையில பேசுகிறார், தனக்கு தெரியாத மாற்று பாஷையில பேசுகிறார் என்று சொன்னால் அவர் ஒன்றை அடையாளப்படுத்த விரும்புகிறார். என்னது? அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மேல் வசனத்திலே விளக்கத்தை வைத்திருக்கிறார். என்னைக்குமே மேல கீழே இருக்கிற வசனத்தை வாசலை கண்டுபிடிச்சிடலாங்க. பாருங்க 21வது வசனம். மறு பாஷைக்காரராலும் மறு உதடுகளாலும் இந்த ஜனங்களிடத்தில் பேசுவேன், ஆயிலும் அவர்கள் எனக்கு செவி கொடுப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறதே. அப்படி இருக்க சோ 2 வசனத்தையும் இவர் என்ன செய்கிறார்? இணைக்கிறார். இந்த வசனம் எங்க இருக்கிறது? ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்துல இருக்கு. ஆண்டவர் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஏசாயா மூலமாக ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னாரு. பாருப்பா, நீங்க நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க, இப்ப கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிட்டீங்க. ஏசாயா கிட்ட சொல்றாரு, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனீங்க. நானு என்னுடைய தீர்க்க தரிசனத்தை கொண்டு உங்களிடத்துல பேசிக்கிட்டே இருந்தேன். நீங்க என்ன செய்யல? கேட்கல. நீங்க அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆகையால் நான் என்ன செய்ய போறேன் தெரியுங்களா? மறுபாஷைக்காரராலே நான் மறு உதடுகளாலே உங்களோடு பேச போறேன் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? மறுபாஷைக்காரரால மறு உதடுகளால ஆண்டவர் பேச போறாரா? என்னையா அர்த்தம்? ஒண்ணுமே விளங்கலையே. என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாபிலோன் மன்னன், அசீரியா மன்னர்கள் இவங்க படையெடுத்து அவங்க உங்களை சிறைபிடிக்கும் பொழுது அன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்குவீங்க, ஐயோ எங்களை கர்த்தர் என்ன செய்து விட்டார், தண்டித்திருக்கிறார், நாங்கள் அவிசுவாசத்துல இருக்கிறோம், நாங்கள் கர்த்தரை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம் என்பதை என்ன பண்ணுவீங்க? அப்ப புரிஞ்சுக்குவீங்க. பிரியமானவர்களே, ஏசாயா எபிரேய பாஷையில பேசுகிறார். அன்றைக்கு இருந்த எரேமியா, எசேக்கியேல், இன்னும் எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள் எபிரேய பாஷையிலே இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு செவி கொடுக்கவில்லை. ஆகையால் தேவன் என்ன செய்கிறார் தெரியுங்களா? மறுபாஷைக்காரர்கள் அப்படின்னு சொன்னா வெளிநாட்டவர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள் இவங்க வந்தாங்க, படையெடுத்து ஜனங்களோடு பேசினாங்கன்னா என்ன அர்த்தம்? அடிச்சாங்க, சிறைப்பட்டு போனாங்க. அப்ப இவங்க இஸ்ரவேலர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வசனம் அப்பதான் நிறைவேறுகிறது. மறுபாஷைக்காரராலே தேவன் பேசியும் தங்களுடைய அவங்க என்ன செய்யலைன்னா கீழ்ப்படியவில்லை, அவங்க அதற்கு செவி கொடுக்கவில்லை. அதே இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்து மெசியாவாய் வந்திருக்கிறார், விசுவாசிக்கவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை.
எப்பொழுதெல்லாம் மறுபாஷை பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுதோ, எபிரேய பாஷை இல்லாமல் மறுபாஷை இஸ்ரவேல் தேசத்துல ஆக்கிரமிக்குதோ, அப்பொழுதெல்லாம் ஒரு விஷயத்தை இஸ்ரவேலர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறோம், தேவனை விட்டு விட்டோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இஸ்ரவேல் தேசத்துல மேசியாவை அவர்கள் விட்டு விட்டார்கள். அப்பொழுது தேவன் என்ன பண்ணாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரையும் ஒரு கூட்டமாக உருவாக்கி சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையாகிய அந்த சபை அந்த இடத்துல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கட்டப்படுகிறது. அந்த முதலாக சபை கட்டப்பட்டுச்சு பாத்தீங்களா? மறுபாஷையினாலே அவர்கள் பேசினார்கள். அதன் மூலமா என்ன சொன்னாங்க? யூதர்களே, நீங்க அவிசுவாசத்துல இருக்கிறீர்கள். ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது போல, நாங்க உங்க பாஷையில, இயேசு கிறிஸ்து உங்க பாஷையில தான் பேசினாரு, தெளிவா புரியும்படியா உங்களோட பேசினார். ஆனால் நீங்க என்ன செய்யவில்லை? செவி கொடுக்கவில்லை. இப்ப ஒன்ன புரிஞ்சுக்குங்க. இப்ப நாங்கள் மறுபாஷைகளாலே, மற்ற பாஷைகள், வெளிநாட்டவர்கள் இருக்கக்கூடிய பாஷைகளாலே உங்களிடத்துல பேசுகிறோம். என்ன அர்த்தம்னா, நீங்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால ஒவ்வொரு முறையும் அந்நிய பாஷையிலே, பற்பல பாஷைகளில் இவர்கள் பேசும் பொழுது சுற்றிலும் இருந்த யூதர்களுக்கு ஒரு விஷயத்தை இவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். என்ன அது? நாங்கள் அவிசுவாசத்தில் இருக்கிறோம், தேவன் அதன் மூலமாக, இவர்கள் மூலமாக எங்களுடைய அவிசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுகிறது, அந்நிய பாஷை அவிசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கிறது. அல்லது அவிசுவாசிகளுக்கு, எந்த அவிசுவாசிகளுக்கு? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர் யூதர்களுக்கு அடையாளமா இருக்கிறது. இது கிரேக்கர்களுக்கோ புறஜாதி மக்களுக்கோ இது புரியாது. ஒட்டுமொத்த பழைய ஏற்பாட்டையும் சரியாய் பின்பற்றி வரக்கூடியவர்களுக்கு தான் இது சரியாக புரியும். பிரதர் கூட அந்த வசனத்தை எடுத்து காமிச்சிருக்கிறார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையும் இந்த ஜனத்தோட பேசுவார். எப்படி பேசினாரு? பாபிலோன் மூலமா பேசினாரு, அசீரியல் மூலமா பேசினாரு. அதுக்கெல்லாம் அவங்க செவி கொடுக்கல. கடைசியாக சபையின் மூலமாகவும் பேசினார். சபையில் இருக்கிற விசுவாச பிள்ளைகள் மூலமாக பேசினார். பிரியமானவர்களே, இது ஒரு அடையாள வரம். ஆனா பக்தி விருத்தி இதன் மூலமா உண்டாகுமான்னு கேட்டா, சபைக்குள்ள இருக்கிறவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகுமா? நோ வே. பக்தி விருத்தி உண்டாகாது. இதை எங்க வாசிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 14 முழுவதுமாக வாசிக்கிறோம். இது பக்தி விருத்தி உண்டாகாது. பக்தி விருத்தி உண்டாவதற்கு எந்த வரம்? தீர்க்க தரிசன வரம், வசனத்தை வியாக்கியானம் செய்து வசனத்தை பேசுகிற வரம். அப்ப ஒரு சபையிலே தேவன் வசனத்தை பேசுகிறார் என்று சொன்னால், போதகர்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த சபை விசுவாசத்தில் இருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்துல இருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனாலதான் தீர்க்க தரிசன வரம் விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்கள் இன்னும் கர்த்தரோட ஐக்கியத்துல இருக்கிறீங்க. அதனாலதான் தேவன் வசனத்தை கொண்டு உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார். நிறைய சபைகள்ல போதகர்கள் மட்டும்தான் இருப்பாங்க, போதனை இருக்காது. இஷ்டம் போல போதனைகள் மாறிடுச்சு. எதனால தெரியுங்களா? அந்த சபையே அவிசுவாசத்துல இருக்கு. சபையே கர்த்தரை விட்டு இருக்கிறது. தங்களுக்கு திரளான போதகர், தங்களுக்கு பிடிச்சமான போதகர்களை இவங்க திரளா சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அங்க எந்த சத்தியமும் இருக்காது. ஆனால் சரியான தீர்க்க தரிசனம், சரியான சத்தியம் அன்றைக்கு சபையிலே போதிக்கப்படுகிறது என்று சொன்னால், அங்க விசுவாசிகள், தேவனோட ஐக்கியமா இருக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எதனால? அங்கு வசனம் சரியாய் போதிக்கப்படுகிறது. அது விசுவாசிகளுக்கு அடையாளமா இருக்கு. அப்ப ஒவ்வொரு முறையும் அந்நிய பாஷை என்பது வெளியில இருக்கிற யூதர்களுக்காக தேவன் கொடுத்த ஒரு அடையாளம். அது சபைக்குள்ள பேசணுங்கிற அவசியமே இல்லை. ஆனாலும் சபையிலே அப்போஸ்தலனாகிய பவுல் அனுமதிச்சாரு. எத்தனை பேர் அனுமதிச்சாரு? 2 பேர். எக்ஸ்ட்ரா வேணா ஒரு ஆளை சேர்த்துக்கலாம்னு சொன்னார். ஏன்? இதனாலதான். பிரியமானவர்களே, இது மட்டும் நான் ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க. இப்ப நம்ம வசனத்தை பேசி இருக்கிறோம், சொந்த கருத்தை பேசல. நீங்க எதை பேசினாலும் வசனத்துல இருந்து பேசணும். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இது அடையாளம் என்று சொன்னார், அவிசுவாசத்திற்கு அடையாளம் என்று சொன்னார்? சிந்திங்க. உங்களும் எடுத்துக்கங்க. ஏன்னா இதை சொன்னாதான் நம்மளுடைய அடிப்படை தெரியும் அல்லவா? இது இன்னைக்கு நிறைய இடத்துல இது கற்றுக் கொடுப்பதில்லை. ரொம்ப நன்றி பிரதர். அந்த வசனத்திலிருந்து, அந்த வசனத்தை, அதை குறிப்பா அந்த ஏசாயா பகுதியை வாசிக்கும் போது, அது யூதர்கள் இந்த ஜனத்தோட பேசுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மட்டுமல்ல, அந்த வசனத்திலிருந்து ஒன்றே புரிந்து கொள்ள முடியும், இது ரகசியமாக கடவுளோடு பேசுகிற பாஷை அல்ல, இது வேறு மனிதர்கள் பேசுகிற பாஷை என்று புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, இந்த பாபிலோன் ராஜா அவர்களோட பேசுவார்கள். அவர்கள் இந்த யூத ஜனங்களுக்கு, எபிரேயம் பேசுகிறவர்களுக்கு பாபிலோனிய மொழி ஒரு அந்நிய பாஷை. அந்த அடிப்படையில தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது கூட,
சொல்லுங்க சொல்லுங்க. ஏன்னா இதோட இன்னொரு ஒரு விஷயத்தையும் கடைசியில நான் ஆட் பண்றேன். சொல்லுங்க. இன்னொரு மொழிபெயர்ப்பிலே பார்க்கும்போது கூட அந்த இதை போடுகிறேன். ESRV ஈஸி ரீட் வெர்ஷன். ஈஸி ரீட் வெர்ஷன். அதுல இன்னும் சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. என்பது போன்ற வினோதமான மொழியில் பேசுவார். அதாவது சில வார்த்தைகள் வாயில் வராத வார்த்தைகள் அதை எழுதிவிட்டு அவர் அந்த ஜனங்களோடு வேறு மொழிகளையும் பயன்படுத்துவார். அப்போ ஏசாயாவா? ஆமா, ஏசாயா. கடந்த காலத்தில் தேவன் அந்த ஜனங்களோடு பேசினார். அவர்களுக்கு, அதாவது இந்த அந்நிய பாஷை என்பதை அவர்களுக்கு ஒரு தண்டனையாக கொடுக்கப்படுகிறது. கடந்த காலத்திலே நான் உங்களோடு உங்கள் மொழியிலே பேசினேன், ஆனால் நீங்கள் செவி கொடுக்கவில்லை. வருங்காலத்திலே அந்நிய மொழியிலே பேசுவார், உங்களுக்கு புரியாத மொழியிலே பேசுவார் என்பது போன்ற காரியங்கள் தான் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு தண்டனையாக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த வசனம் சொல்லுங்க, நான் வேணா வாசித்து காமிக்கிறேன். அதாவது வசனம் நம்பர் 28:11 ஏசாயா 28:10 ல இருந்து ஆரம்பிக்கும். 28. ஓகே ஓகே, ஸ்கிரீன்ல காமிச்சிருக்கேன். ஓகே ஓகே, அப்போ ஓகே. ஓகே ஓகே, வேறு மொழிகளை பயன்படுத்துவார். வெரி குட் வெரி குட். அதாவது நாம வந்து அந்த பாபேல் கோபுரத்தை குறித்தும் நாம அதை டச் பண்ண வேண்டியிருக்கு. இப்ப நோவா காலத்துல வந்து வெள்ளம் என்கிற ஒன்று, அதாவது தண்ணீர் தான், மழை தான், நன்மைக்காக பயன்படுத்தப்பட்டது தான். ஆனா அதையே தேவன் வந்து நியாய தீர்ப்பாக பயன்படுத்துகிறார். வெள்ளம் வந்து அழித்தது. ஆனா அடுத்த நியாய தீர்ப்பில தேவன் பயன்படுத்தியது பாஷையை, எல்லா பாஷையையும் தாறுமாறாக்கினார். நான் அடிக்கடி மக்களிடத்துல சொல்லக்கூடியது ஒன்னே ஒண்ணுதான். இப்ப எல்லாரும் ஒரே பாஷையை பேசிக்கொண்டிருந்தால் என்ன அர்த்தம்னா, அன்றைக்கு கர்த்தர் வந்து ஜனங்களை வந்து நேசிச்சு அப்படி வழி நடத்திட்டாருன்னு அர்த்தம். சரியா நடத்திட்டாரு, அவங்க கர்த்தருடைய வழியில நடந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம ஒரு வகையில யூகிக்கலாம். இப்ப பாஷைகள் திரளாய் பிரிந்து கிடக்கு பாத்தீங்களா, அது ஒன்றை நமக்கு சுட்டி காமிக்கிறது. இது கர்த்தருடைய சாபத்தை வெளிப்படுத்துகிறது. நான் தமிழ் பேசுகிறேன், ஒருத்தர் தெலுங்கு பேசுகிறார், இதெல்லாம் ஏன் இது சாபம் என்று சொல்லுகிறோம்? வசனம் சொல்லுகிறது, இனி வரக்கூடிய நாள்ல எல்லாரும் ஒரே பாஷை ஆகும்னு வேத வசனம் சொல்லுது. இனி வரக்கூடிய ராஜ்யத்துல எல்லாரும் ஒரே பாஷையா மாற்றப்பட்டு விடுவோம், அங்க வெவ்வேறு பாஷை இருக்காது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெலுங்கன், மலையாளம், தமிழ்னு நம்ம மாறுதட்டி கொள்ளுகிறோம். பிரியமானவர்களே, நீங்க எதுக்காக வந்து மாறுதட்டி கொள்ளுகிறீர்கள்? இந்த பாஷையெல்லாம் அழிந்து ஒரே பாஷை உருவாக போகிறது. இன்னைக்கு இத்தனை பாஷைகளும் எதை காண்பிக்கிறதுனா, மனிதனுடைய அவிசுவாசத்திற்கு அடையாளமா அது இருக்கிறது. அப்ப இதையே தான் நாம அதனுடைய இதை நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் அப்போ நடவடிக்கைகளையும் நாம பார்க்க முடிகிறது. அந்நிய பாஷை, ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார் நினைக்கிறேன். அந்நிய பாஷைகள் வரங்கள் தசம பாகம் வாங்குவதற்கு மிக சிறந்த வழியாக இருப்பதால் ஒரு நூற்றாண்டு காலத்தில் அனைத்து பெந்தேகோஸ்தே சபைகளிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது என்று நம்புகிறேன் என்று நம்ம பதில் தரவும். தசம பாகம் வாங்குவதற்கு அந்நிய பாஷை வரமும் ஒரு காரணமா இருக்கா? ஏன்னா எந்த அளவுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா தசம பாகத்தை வாங்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள் செய்யறாங்கிறது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றது வந்து ஆசீர்வாத விஷயங்கள், அதாவது இன்ட்ரெஸ்ட் மாதிரி, இத்தனையை கொடுத்தா உனக்கு இத்தனையை கொடுப்போம். அன்பினாலே தேவனுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்லை. எல்லாமே பண்டமாற்றும் முறைமையினாலே நீங்கள் தேவனை இதை கொடுத்தா தேவன் உனக்கு இதை கொடுப்பாரு. இப்ப நாம எல்லாம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆண்டவரே கொடுத்துட்டோம்ல, ஏன் நீங்க வந்து செய்யறது இல்லை? இந்த பொருத்தனை பண்ற மாதிரி. ஒரு அம்மா என்கிட்ட வந்து இப்படித்தான் சொன்னாங்க, இந்த +2ல என் பிள்ளை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிருச்சுன்னா நான் பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். என்னம்மா பண்ணியிருக்கிறீங்க? டெய்லி என் பிள்ளை வந்து பைபிள் படிப்பான்னு பொருத்தனை பண்ணியிருக்கிறேன். எப்படி இருக்கு பாத்தீங்களா? ரொம்ப எனக்கு ஆச்சரியமா போச்சு. ஏமா டெய்லி பைபிள் படிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த ஒரு கடமைமா. இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் பைபிளை படிப்பேன் டெய்லி, என் பிள்ளைய ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி விட்டுருங்க. அப்ப எது முக்கியம்? எனக்கு பைபிள் படிக்கிறது முக்கியம் இல்ல,
ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குங்க. தயவு செய்து ஒண்ணு புரிஞ்சுக்குங்க, இந்த வேதத்தை வாசிக்கிறதற்காக எத்தனை பேர் உயிரை விட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இத பண்ண நான் இதை பண்ணுவேன். எவ்வளவு ஒரு பயங்கர மோசமான ஒரு காரியம். அந்த மாதிரி இன்றைக்கு அந்நிய பாஷை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறித்து வரும் பொழுது அது நம்மளுடைய உணர்ச்சிகளை தூண்டுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். ஏதோ அமானுஷ்ய விஷயம், ஜீபும்பா என்னோடு கர்த்தர் நேரடியாக பேசுகிறார் என்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குவதற்கு பண்றாங்க. உண்மையிலே அந்நிய பாஷை வரம் பல பேருக்கு இல்ல. ஆனாலும் தங்களிடத்திலும் அந்த வரம் வந்து விட்டதாக நினைத்து கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. அதன் மூலமாய் ஜனங்களை என்ன செய்ய பாக்குறாங்க? வஞ்சிக்க பாக்குறாங்க. நீங்க ஏமாற்றுகிறீர்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு அந்த வரம் இல்லைன்னா தைரியமா ஒத்துக்குங்க. எஸ், ஐ டோன்ட் ஹேவ் இட் அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு வரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் என்ன வரம் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. இந்த அமானுஷ்யமா திடீர்னு அந்நிய பாஷையில பேசி ஜனங்களுக்கு வந்து சாபம் விடுறது, ஆண்டவர் என்னோட பேசிட்டாருன்னு அப்படியே ஏதோ ஒன்னு வார்த்தையை பேசிட்டு உன்னை இப்படி செஞ்சிருவாரு, எனக்கு எதிராக ஒரு 4 பேர் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இந்த இடத்துல பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்பது போன்ற வார்த்தைகளை வைப்பது, பிளீஸ் டோன்ட் டூ இட். இதுக்காக அந்நிய பாஷைகள் கிடையவே கிடையாது. கேட்டிருக்கிறாரு, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். மீனிங் சொல்லுங்க. ஷியர். இப்ப இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா, எது நிறைவானதுங்கிறது தான் பிரச்சனை. அப்ப குறைவானது எதுங்கிறது பிரச்சனையே கிடையாது. அங்க இடத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. எது நிறைவுங்கிறது தான் பிரச்சனை. அப்ப குறைவுங்கிறது ஃபர்ஸ்ட் எது? வரங்கள் குறைவானது. பவுல் அதுலயும் எந்த வரத்தை சொல்லுகிறார்? 2 வரத்தை சொல்லுகிறார். தீர்க்க தரிசன வரத்தையும் அந்நிய பாஷை வரத்தையும் சொல்லுகிறார். அந்நிய பாஷை வரத்தை சொல்லும் பொழுது ஓய்ந்து போகும் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஓய்ந்து போகும் என்றால் என்ன? ஒரு பால் அப்படி உருட்டி விட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது தன்னுடைய இயக்கு விசையை இழந்து அப்படியே ஒரு இடத்துல போய் அப்படி மெதுவா அப்படி நிற்கும். அப்படியே டக்குன்னு ஸ்டாப் பண்ணாங்க. எப்பொழுது நிறைவு வருகிறது? இதை குறித்து ஆசிரியர்களிடத்துல 2 வகையான நம்பிக்கை இருக்கிறது. இந்த நிறைவு அப்படிங்கிற ஒன்ன 2 வகையா நம்புறாங்க. ஒண்ணு இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை என்று ஒரு சாரார் நம்புகிறார்கள். இன்னொரு சாரார் முழுமையான வேதம் என்று நம்புகிறார். நம்ம கரங்களில் இருக்கக்கூடிய அந்த பைபிள், அதாவது இந்த ஃபுல் ரெவலேஷன், முழுமையான வேதம் வரும் பொழுது நமக்கு குறைவா இருக்கிறது ஒளிந்து போகிறது என்று நம்புகிறார்கள். இப்ப இந்த 2ல எதை நாம எடுத்துக்கொள்வது? வாட் ஐ பிலீவ், நான் எதை நம்புகிறேன் என்று சொன்னால், ஐ பிலீவ் திஸ், இந்த வேதம், முழுமையான வேதம் வரும் பொழுது சில தீர்க்க தரிசனங்களுக்கு அங்கு இடம் இல்லாமல் போகிறது. இனி ஒரு புதுசா ஒருத்தர் வந்து உங்களை வந்து வஞ்சிக்க தேவையில்லை. இப்ப மர்மோன்ல இருந்து ஒருத்தர் வந்தார், ஜோசப் ஸ்மித். இவர் என்ன பண்ணாரு? எனக்கு புதுசா தீர்க்க தரிசன வரம் வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண, செத்தவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்கணும். ஒருவர் 1க்கு மேற்பட்ட மனைவிகளை திருமணம் பண்ணிக்கலாம். அவருக்கு மேபி அதிகாரப்பூர்வமாக 22 நினைக்கிறேன். அதிகாரம் இல்லாமல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா 44 43 போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாருடைய பேரெல்லாம் போட்டு அவருக்கு மனைவிகள் இருந்தாங்க. என்ன சொல்ல வருகிறார்? 1 தீமோத்தேயு புத்தகத்துல 3ஆம் அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஒரே மனைவியை உடைய புருஷனா இருக்க வேண்டும். இந்த தீர்க்க தரிசன வரம் நிறைவாய் நமக்கு எல்லா வசனங்களும் முழுமையாக்கப்பட்டு நம்ம கரங்கள்ல வேதமாய் கொடுக்கப்பட்டுருச்சு பாத்தீங்களா? இனிமேல ஒருத்தர் புதுசா எழும்பி வந்து, இல்ல இது பத்தாதுங்க, வேற ஒரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அந்த ஒரே மனைவியுடைய புருஷங்கிறதெல்லாம் தேவையில்லை, ஒரு 15 பேரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒருத்தர் வந்து சொன்னா அவர்கிட்ட நம்ம சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரெவலேஷன் ஆர் ஸ்பெஷல் ப்ராஃபசி அது தேவையில்லை. அது இன்றைக்கு இல்ல. எங்களுக்கு இதுதான் ப்ராஃபசி. இந்த தீர்க்க தரிசனத்தை எடுத்து ஒருவர் அதாவது தேவ ஞானத்தோடு வியாக்கியானம் பண்ணுகிறார் பாத்தீங்களா? he is a prophet. அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இந்த வேதத்துல இல்லாத ஒன்ன தேவன் வெளிப்படுத்தினார்னு வந்து சொல்றாரு பாத்தீங்களா? அப்படி ஒன்றை வெளிப்படுத்த மாட்டார். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய எல்லாம் முடிந்து விட்டது. இட் இஸ் பினிஷ்டு. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசிய தேவன், பிதாக்களிடத்துல திருவுளம் பற்றிய தேவன், இந்த கடைசி காலத்திலே குமாரன் மூலமாய் திருவுளம் பற்றினார். இட் இஸ் பினிஷ்டு. சோ நிறைவானது என்று சொல்லும் பொழுது நாம அதை வேதம் என்று எடுக்க முடியும். ஒரு சிலர் வந்து இல்ல, கிறிஸ்து வரும் பொழுது இதெல்லாம் ஒளிந்துவிடும் என்று நம்புகிறார்கள். ஓகே, லெட் இட் பி.
எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அதுல நிறைய சில குழப்பங்கள் இருக்கு. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஸ்பெஷல் ரெவலேஷன் இருக்கு. வேதாகமம் இல்லாமலும் சில வெளிப்பாடுகளை தேவன் தந்து கொண்டு இருப்பார் என்ற நம்பிக்கையை அது ஊக்குவிக்கிறதாக இருக்கிறது. ஸோ நாம் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. இட்ஸ் அப் டு யூ. உங்களுடைய கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த இந்த பரிசுத்த ஆவியானவர் புதிய வெளிப்பாடுகளை தருவார் என்கின்ற காரியம் தான் அநேக கள்ள உபதேசத்துக்கு அடிப்படை மூல காரணமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சரியாக தெளிவுபடுத்தி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள், அதாவது ஏற்கனவே இயேசு கிறிஸ்து போதித்த இயேசு கிறிஸ்து போதித்ததுதான் அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள். அப்போஸ்தலர்கள் எழுதினதும் இயேசு கிறிஸ்துவோட காரியம்தான். அதை தாண்டி புதியதாக ஒன்று பரிசுத்த ஆவியானவர் சுயமாய் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்று சொல்லி நான் இதை விளங்குகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கண்டிப்பா 100% உண்மை. இதுல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஆட் பண்ண விரும்புறேன். ஏன்னு கேட்டா, அப்ப இயேசு கிறிஸ்து விருத்த சேதனத்தை பத்தி எங்க பேசினாரு? விருத்த சேதனம் முடிஞ்சு போச்சு, தேவையில்லைன்னு எங்கேயாவது சொன்னாரா? பலி, ஆட்டு பலி செலுத்துறது, புறா பலி செலுத்துறது முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாரா? இப்படி எல்லாம் கேள்வி எழுப்புவார்கள். ஏன்னா சுவிசேஷ புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அதை குறித்து பெரிய ஒரு தெளிவான அப்படியே ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார்? கிறிஸ்துவுக்குள் விருத்த சேதனம் ஒண்ணு கிடையவே கிடையாதுன்னு எழுதுகிறார். ஓய்வு நாளை பற்றினதான வெளிப்பாட்டை எழுதுகிறார். பண்டிகைகளை குறித்த வெளிப்பாட்டை எழுதுகிறார். அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இல்ல பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து சொல்லாததையும் இவர் என்ன பண்ணுகிறார், எடுத்து பேசுகிறார் என்பது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுப்பதுண்டு. அதை மாத்திரம் நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இல்லை, இயேசு கிறிஸ்து போதிச்சதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் போதிச்சார் அப்படிங்கிறதற்கு ஒரு ஆதார வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிறது. என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலுவையிலே உயிர் தெழுந்த பின்புன்னு அர்த்தம். பாடுபட்ட பின்பு என்ன நடந்திருக்கிறது? 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அவர்களோடு அதாவது பாடுபடுவதற்கு முன்னாடி, சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடியும் அவங்களிடத்துல நிறைய உபதேசிச்சார், மக்களிடத்துல உபதேசிச்சார். அதெல்லாம் நற்செய்தி புத்தகத்துல நம்ம தெளிவா பார்க்க முடியும். ஆனால் நற்செய்தி புஸ்தகத்துல எதை பார்க்க முடியாது தெரியுங்களா? இந்த 40 நாள் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 40 நாள் அவர் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை குறித்த ஒரு பைபிள் ஸ்டடி எடுத்திருக்கார். என்ன அது? எங்க இருக்கு? அதை யாரும் எழுதல. அதாவது முதல் 4 சுவிசேஷ புஸ்தகத்திலையும் அதை பார்க்க முடியாது, அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்தையும் பார்க்க முடியாது. அதை எங்க பார்க்கலாம்? எல்லாம் நிருபத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு மீண்டும் நினைப்பூட்டுகிறார். எல்லாமே தெள்ள தெளிவா அப்ப வரிசை கிரகமாக இந்த வேதாகமம் நமக்கு தொகுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் 4 புத்தகங்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே அவர் ஜனங்களோடு பேசிய வார்த்தைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அடுத்து வரக்கூடிய எல்லா புத்தகங்களும் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகள். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? தேவனுக்கு உகந்தவர்களாய் வாழுதல், சபையில எப்படி ஒருத்தன் நடக்கணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், இனி வரக்கூடியவைகள் எப்படி, எல்லாத்தையும் அந்த 40 நாள் அவங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறார். 40 நாள் பைபிள் ஸ்டடி எப்படிங்க இருக்கும்? பயங்கரமா இருந்திருக்கும். ஆனா அதையெல்லாம் அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் நினைப்பூட்டி இருக்கிறார். சோ தேர் இஸ் நோ நியூ ரெவலேஷன். புதுசா ஒருத்தர் நான் நரகத்தை போய் பார்த்தேன், அதை செஞ்சேன், இதை செஞ்சேன், மர்மோன் சபையாரோ 7th டே அட்வென்டிஸ்ட் புதுசா அந்த அம்மா பாத்தீங்கன்னா எலன் ஒயிட் அம்மையார் 5000ற்கு மேற்பட்ட புது வெளிப்பாடு தீர்க்க தரிசனங்களை அவங்க உரைத்தாங்க. என்ன சொன்னாங்க? 1800வது வருஷம் தான் ஆண்டவர் மேல ஏறி போய் அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை உருவாக்கினார், அதை எனக்கு வெளிப்படுத்தினார்னு சொன்னாங்க. வேதவசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆண்டவர் ஏற்கனவே
ஒரே பலியினாலே தம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மளை எல்லாம் பரிசுத்தப்படுத்திட்டாரு. அந்த மீட்பை உண்டு பண்ணி விட்டார். மேல பரலோகத்துல போய் அவர் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்ப நமக்காக அவர் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவங்க என்ன சொன்னாங்க? இல்ல அவர் 18ஆம் நூற்றாண்டின் கடைசியில தான் பரலோகத்துல போய் நமக்கான பாவ நிவர்த்தியை உண்டு பண்ணினார். பிரியமானவர்களே, இந்த மாதிரி நிறைய புது ரெவலேஷன், எல்லா கள்ள உபதேசங்களும் இந்த பரிசுத்த ஆவியான எனக்கு புது உபதேசம் கொடுத்தாங்க தான் வந்திருப்பாங்க. பிளீஸ் டோன்ட் பிலீவ் இட். இந்த வேதத்துல இல்லாத ஒரு உபதேசத்தை தேவன் தரமாட்டார். தேர் இஸ் நோ நியூ ரெவலேஷன். எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் இடத்தில் இருந்து நமக்கு போதித்த சத்தியங்கள். ரொம்ப நன்றி. நேரம் 1 மணி நேரம் ஆகிவிட்டது என்று நினைக்கிறேன். ஆமாங்க, இன்னும் அநேக காரியங்கள் பேச வேண்டி இருக்கிறது. அதனால இன்றைக்கு முக்கியமான காரியங்களை பேசி இருக்கிறோம். மக்களை தவறான வழிக்கு நடத்துகிற இந்த ரகசிய பாஷை என்கின்ற ஒரு காரியம் நிச்சயமாக வேதபூர்வமானது அல்ல என்கின்ற காரியத்தை வேதத்திலிருந்து ஆதாரபூர்வமாக எடுத்து வைத்திருக்கிறோம். மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு வேதத்தில் இல்லாத, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசாத, அப்போஸ்தலர்கள் பேசாத ஒரு புதிய வெளிப்பாட்டை கண்டிப்பாக தரவே மாட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லிவிட்டார். என்னுடைய இதில் பேசுவார் என்றுதான் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அவரைத்தான் மகிமைப்படுத்துகிறவராக, பரிசுத்த ஆவி இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறவராக தான் அவர் காணப்படுகிறார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்லுகிறார். யோவான் 16, 13, 14 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துகிறார். எப்படி? பரிசுத்த ஆவியான ஏதோ ஒரு புதிய வெளிப்பாட்டை கொடுத்த அல்ல. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நமக்கு தந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக நமக்கு தந்த அந்த வெளிப்பாடுகள் மூலமாக, அது வேத புஸ்தகத்திலே உள்ளது, அதன் வழியாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவே சாட்சி சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களே குழம்பி போக வேண்டாம். இல்லை பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நாம் புதிய வெளிப்பாடு தருவார் என்று சொன்னால் கண்டிப்பாக அது கள்ள உபதேசம் தான். எந்த அளவுக்கும் சிந்திக்க வேண்டியதில்லை. அப்படி என்றால் நமக்கு இந்த வேத புத்தகமே தேவையே கிடையாது. ஆளாளுக்கு ஒவ்வொரு வெளிப்பாடுகள் கிடைக்கும் என்று சொல்லி போய்கொண்டே இருக்கலாம். ஆகவே அந்த காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தொடர்ந்து இன்னும் அதிக காரியங்கள் பேச வேண்டியிருக்கிறதா, இன்னும் அநேக காரியங்கள் திட்டமிட்டிருந்தேன். குறிப்பாக சில வேதத்திலே உள்ள மொழி பிரயோகங்கள், அபிஷேகம், ஆவியின் நிறைவு, அக்கினி அபிஷேகம், ஆவியின் அபிஷேகம், இது எல்லாம் ஒன்றுக்கு ஒரே காரியத்தை குறிப்பதா இல்லை வேறு வேறு காரியங்களா? இதை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அதாவது ஆவியின் நிறைவு, அடுத்து பரிசுத்த ஆவியானவரே நமக்காக ஜெபம் செய்கிறார். அப்படியானால் அந்த பாஷை நமக்கு புரியாது. எப்படி? அதாவது இந்த இவர்கள் பேசுவதை நியாயப்படுத்துவதற்காக எந்த அளவுக்கு செல்லுகிற வேண்டுமோ அந்த அளவுக்கு ஒரு காரியத்தை இல்லை. அக்கினி அபிஷேகம் அப்படிங்கிற வார்த்தை வேதாகமத்துல கிடையவே கிடையாது. ஆனா பயன்படுத்துகிறார்கள், அதிகமா அதை பயன்படுத்துறாங்க. அக்கினி ஞானஸ்நானம், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற முடியாது, இந்த ஞானஸ்தானத்தை பெறுவர்கள் இந்த ஞானஸ்தானத்தை பெற முடியாது. முன்பின் வசனத்தை படித்தால் அது எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் இவர்கள் இந்த ஞானஸ்தானத்தையும் வேண்டும், இந்த ஞானஸ்தானத்தை வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனித்தனி கூட்டங்கள் வைப்பார்கள். இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இன்னும் சில பல காரியங்கள் இருக்கிறது. ஆவியின் நிறைவு, இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இன்னும் இவர்கள் சொல்லுகின்ற ரகசிய பாஷை பேசுவதனால் தான் சாதாரணமாக நாம் ஜெபம் செய்தால் கடவுளிடத்திலிருந்து பதில் பெற ரொம்ப நாளாகும். ஆனால் நாம் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபித்தால் உடனடியாக அந்த ஜெபம் கேட்கப்படும். காரணம், மற்ற ஜெபங்கள் எல்லாம் சாத்தான் ஒருவேளை தடை பண்ண வாய்ப்புண்டு. இந்த ரகசிய பாஷையில பேசுவது சாத்தானுக்கு புரியாது. அதுக்காக அந்த ஜெபம் எளிதாக ஆண்டவரிடத்திலே போய் சேரும். இயேசு கிறிஸ்து பேசின எந்த ஜெபமுமே ரொம்ப லேட்டா தான் போயிட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்நிய பாஷையை பேசவே இல்லையே. கண்டிப்பா அவருக்கு அந்த வரம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்யப்பட்டிருந்தார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் அந்த அபிஷேகம் பண்ணப்படுத்தினால் விகாரமாக உடல் வெளியே எழுப்பினாரோ, கைதட்டினாரோ, ஆக்ரோஷமாக பேசினாரோ என்பதல்ல. அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் சுகப்படுத்துகிறவராக சுற்றித் திரிந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். நேரடியாக இயேசு கிறிஸ்துவை பார்த்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படி இருப்பார் என்று, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படி இருப்பார் என்று சொல்லி அந்த இயேசு கிறிஸ்துவை மாடலாக பார்த்தாலே எளிதாக புரிந்து கொள்ளலாம். காரணம், அவர் இந்த மாதிரி வித்தியாசமாக ஒண்ணு நடந்து கொண்டதாக வேதத்துல இல்லை.
இந்த காரியங்களும் அநேக காரியங்கள் அப்படி பேச வேண்டியிருக்கிறது. தொடர்ந்து இந்த நாளிலே முடித்துக் கொள்வோம். சிலர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். முடிந்தவரைக்கும் பதில் சொல்லி இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்த வாரங்களிலே நாம் பதில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பொறுமையோடு அநேக காரியங்களை விளக்கி சொன்னதால் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.